போதகர் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களோடு பேச இன்னும் ஆண்டவரை நல்ல துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கொடுத்து ஆயத்தமான நல்ல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான ஒரு கிறிஸ்தவருடைய கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். நல்லவர். ஆமென். இந்த கடைசி நாளில் கடைசி கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 3 நாள் கன்வென்ஷன்கள் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த 2 நாட்கள் நான் ஊழியம் செய்கிறேன். இந்த 2 நாட்கள் என்னை அன்பாக அழைத்து ஏற்றுக்கொண்ட பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல சாப்பாடு போட்டாங்க, நல்லா சாப்பிட்டோம். நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டீங்க நல்லா. ஆமென். போகும்போதும் சாப்பாடு இருக்குது. திருப்தியாக்கி அனுப்புகிற ஆவிக்குரிய மாம்சத்திற்குரிய சாப்பாடு. சூப்பர் வர்ஷிப் பாஸ்டர். நான் ஏதோ யங் மேன் நினச்சேன். ஆமென். யங் மேன் தான் சொல்கிறாரு. அந்த ரேஞ்ச் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா ஒரு வர்ஷிப் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஹல்லேலூயா. ஸோ தேவனை துதிக்கிறது பாருங்க எவ்வளோ சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துகிறதுல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அவருடைய பிரசன்னத்தில் ஆனந்தமும் சொல்லுங்க, அவருடைய பிரசன்னத்தில் ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய மகிழ்ச்சி இருக்குது. தேவ சமூகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. பிரச்சனை இருந்தாலும் நீங்க தேவ சமூகத்துக்கு வந்து சர்ச்சில் இல்லை, நீங்க வீட்டுல தேவ சமூகத்துல ஒரு மூலையில உட்கார்ந்து இயேசுவேன்னு கூப்பிட்டா கூட அந்த இடத்துல தேவ பிரசன்னம் உங்களை போடுது. அங்க ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உங்களை ஆளுகை செய்து பாருங்க. தேவ சமூகத்தில் ஆனந்தமும் வலது பரிசத்தில் நித்திய பேரின்பம். சூப்பர் ரிலேட்டிவா இருக்கு. நித்திய பேரின்பம். நித்தியன்னா என்னதுங்க? அதுக்கு முடிவே கிடையாது. இப்போ தேவ சமூகத்தில் இருக்கிற நமக்கு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆனந்தம். எத்தனை பேருக்கு பிரச்சனையோ இருக்குது இல்லையா? எத்தனையோ பேருக்கு பிரச்சனை இருக்குது. பதில் தேடி வந்திருக்கிறோம். ஆனா அவர் சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம் பாருங்க, உங்களை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல நான் ஃபர்ஸ்ட் நாளே சொன்னேன், பிரச்சனை மாறுதோ மாறுதோ எனக்கு கூட இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் பொல்லாப்புக்கு பயப்படுகிறது இல்லை. ஆமென். எத்தனை பேர் யுத்த வீரரா மாறிட்டீங்க 2 நாள்ல? ஹல்லேலூயா. அந்த யுத்த வீரனுக்கு ஒத்த மாதிரி ஒரு சத்தமா 2 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு ஹல்லேலூயா. இயேசு பெரியவர். ஆமென். இயேசு பெரியவர். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 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 தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. நெருக்கப்பட்ட ஒரு ஸ்டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெருக்கப்பட்டோம். நெருக்கப்படுறது உண்மைதான், ஆனா நான் மடிந்து போகாமல் காக்கிறார். நான் தடுமாறுகிறது உண்மைதான், ஆனா விழுந்திடாமல் அவர் என்னை தாங்குகிறார். இந்த நல்ல தகப்பனுக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி. அவரை போற்றி துதித்து பாடி. ஹல்லேலூயா. தேவ கிருபை. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி
ஆவிக்குள்ளாக்குகிறப்பா, எங்களை மகிமைப்படுத்துங்க. எங்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். எங்கள் பிரசனம் தொடரட்டும். ஐயா, எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, நான் வெறுமையான பாத்திரமா போகக்கூடாது. கர்த்தருடைய தொழுதலோடு நான் இங்கிருந்து புறப்படுறேன். கர்த்தருடைய விடுதலை அனுபவித்து நான் போகணும். கர்த்தருடைய மகிமை என்னை தொடரும். ஹல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரும். இது மேன்மை அடையும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரும். இது மேன்மை அடையும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாடல, இந்த வார்த்தைகளை உணர்ந்து பாட போறோம். நீங்க அதிகாரம் கொடுக்காம ஒரு சிறைச்சாலை உங்களை அடைத்து வைக்க முடியாது. அடைத்து வைக்கிறதும் கிடையாது. கவனிக்கிறீங்களா? நிறைய பேருக்கு நிறைய பாவம் சிறைச்சாலையா இருக்கும். நிறைய சொல்லுங்க. இங்க பாருங்க. ப்ளீஸ், நீ கடைசி நாள் கவனமா இருக்கு. நிறைய பேருக்கு அவர்களுடைய சுய இச்சை சிறைச்சாலையா இருக்கும். சிலருக்கு விட முடியாத பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்க. சிறைச்சாலை. நம்ம எப்பவுமே பாடும்போது
நீங்க பாடுறோம்ல, நம்ம இப்ப பாடுறோம்ல, சிறைச்சாலை என்னை அழைப்பது அப்படின்னா நான் நம்பி பாடணும். நான் பாடுறது எப்படி பாடணும்? கன்விக்ஷனோட பாடணும். அப்படி பாடினா ஆக்சுவலா அதுக்கு பலனே இருக்காது. நான் நம்பாம பாடும்போது அதுக்கு விலையே இருக்காது, விளைச்சலே இருக்காது. ஸோ நான் பாடுறதை நான் நம்பணும். சிறைச்சாலை என்னை அழைக்க முடியாது, இந்த சங்கிலி என்னை கட்டி வைக்க முடியாது, இந்த சங்கிலிகள் நிரந்தரம் கிடையாது, இந்த பாவம் என்னை நிரந்தரமா இப்படி வைக்க முடியாது. நான் தேவனுக்காய் செயல்பட வேண்டிய ஒரு மகன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசைப்படுறீங்க விடுதலை வேணும்னு சொல்லி? நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு நிறைய காரியங்கள் அகப்பட்டு இருக்குது, எனக்கு விடுதலை வேணும்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. அது ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே என்னை இந்த காரியத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. இந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படட்டும், இந்த சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை என்று உம்மை துதிக்கிறவங்க சிறைச்சாலையில் இருக்கும் போது சிறைச்சாலையோட அஸ்திபாரங்கள் அசைகிறது. ஹல்லேலூயா. நம்ம எங்க இருந்து கர்த்தரை துதிச்சாலும் சரி, அங்கே கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். நீங்க உங்க கடினமான சூழ்நிலை, குடும்பத்துல பிரச்சனை என்னவா இருக்கட்டும், என்ன சிறைச்சாலையா இருக்கட்டும், கணவர் மூலமா, பிள்ளைகள் மூலமா, கடன் மூலமா, வியாதி மூலமா இருக்கிற சிறைச்சாலைகள் கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு முன்பதாக நிற்பதில்லை. பெரிய பர்வதமே நீ ஏமாத்திடும், தேவ பிள்ளைகள் முன்பதாய் நீ சமபூமியாகிறாய். உங்க பர்வதத்தை பார்த்து பேசுகிறேன், ஏ பர்வதமே நீ ஏமாத்திடும், செல்வாவேலுக்கு முன்பதாய் கர்த்தரை பிள்ளையாக எனக்கு முன்பதாய் நீ சமபூமியாகிறாய். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் ஓ இயேசுவே கர்த்தருடைய கிரியை இன்றைக்கு எங்கள் சபை நடுவில் உண்டாயிருக்கிறது. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுகிற நாளாக இருக்கட்டும், ஒரு விடுதலையின் நாளாக இருக்கட்டும். எல்லா சோர்வுகள், ஆத்ம மரணங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினாலே உயிர்ப்பிக்கப்படுவதாக. ராஷ்டிரங்கள் வெளியே வருவார்களாக, கல்லறைகள் திறக்கப்படுவதாக, மங்கிய திரிகள் அக்கினி சுவாலையாய் மாறுவதாக, எரிந்த நாணல் திறன் அடைவதாக. கர்த்தருடைய கிரியைகளை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர்
இந்த சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் விடுதலையை தேடி வாஞ்சித்து இன்றைக்கு ஒரு விடுதலை நாளாக இருக்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். விடுதலை நாளாக இருக்கட்டும், விடுதலை நாளாக இருக்கட்டும். இந்த வாஞ்சை உங்களுக்குள்ள ஆண்டவர் சிருஷ்டிக்கட்டும். என்னை ஆண்டவர் விடுதலை செய்யணும். நான் எத்தனையோ வருஷம் சர்ச்சுக்கு வரேன், ஆனால் எனக்குள்ள ஜெப வாழ்க்கை கிடையாது, பரிசுத்தம் கிடையாது. இந்த பாவத்தில் அகப்பட்டு இதெல்லாமே ஆண்டவர் விடுதலை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சிறைச்சாலை நம்மை அடைத்து வைக்க அதிகாரமே கிடையாது. சங்கிலிகள் நம்மை கட்டி வைக்க அதிகாரமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே பற்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்காக வருகிறோம். கர்த்தர்களோடு பேசினேன். மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவாதி தேவனுடைய சத்தம் துணிக்கும். இருதயமும் செவிகளும் விருத்த சேதனமாக ஆயத்தமாக இருக்கட்டும். எல்லா தூக்க மயக்கங்களை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம், சோர்வுகளை அப்புறப்படுத்துகிறோம், பலவீனங்களை அப்புறப்படுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு பலன் உண்டு. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த சிறைச்சாலையில் இருந்தும் இந்த சங்கிலியில் இருந்தும் நாங்கள் விடுதலையோடு தேவனுக்கு ஆராதனை செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. அப்படியே கர்த்தர் கிரியை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பொழைக்க தெரிஞ்சவங்க சொல்லிடுவாங்க. பொழைக்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வார்த்தை வரும்போது விடவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி விடவே மாட்டாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னா ஆமென் அப்படிங்கிறாங்க. கர்த்தர் உங்களை பெருக செய்வாராக, கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக, உங்கள் தலையை உயர்த்துவாராக, கர்த்தர் உங்களை விடுதலை செய்வாராக, உங்கள் வாழ்க்கையின் மூலமா அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, உங்களுக்கு விரோதமான சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுவதாக, சங்கிலிகள் உடைந்து விழுவதாக, கர்த்தர் எனக்கு செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது இருப்பதாக. இன்றைக்கு கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது இருக்கட்டும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. சிறு பிள்ளைகள் இருந்தீங்கன்னா 20 வயசு கீழே யாராவது சேர்ல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எல்லாம் முன்னாடி வாங்க. உங்க பக்கத்துல பாருங்க, யாராவது 20 வயசு கீழே இருந்தா அனுப்பிச்சுடுங்க. அனுப்பிச்சுடுங்க பிள்ளைங்களை அனுப்பிச்சுடுங்க. பெரியவங்க எல்லாம் வர்றாங்க, பாஸ்டர்ஸ் வர்றாங்க. பாஸ்டர் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 நேற்று சாயந்தரத்துடைய கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கு. இப்ப நிறைய சேர் இருக்குது. ஏசாயா 43வது அதிகாரம் 1, 2, 5 படிக்கிறோம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில். 5வது வசனம், பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். போதும். 2வது வசனம் மறுபடியும் படிங்க.
நீ தண்ணீர்களை கடக்கும் போது சொல்லுங்க, நான் உன்னோடு ஆண்டவர் சொல்றாரு. ஓகே, அடுத்தது நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. ஹல்லேலூயா. நான் நேற்று கூட சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு சொன்னாருன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது கைவிட போறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி வாக்குத்தத்தத்தை கேர்ஃபுல்லா பார்க்கணும் பாருங்க. இங்க ஆண்டவர் சொல்றது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நேற்று படிச்ச 41வது வசனத்துல, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நமக்கு தான் ஆசையே இல்லையா தண்ணியே இருக்கக்கூடாது, அக்கினியே இருக்கக்கூடாது, ஆறு அப்படி பைபிள் சொல்றது கிடையாது. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்படிதான் சில நேரம் அக்கினி அனுப்புகிறார். அக்கினியோட நடக்கிறது போல அனுபவம். சிறைச்சாலையில கல்யாணம் பண்ணோன்னே ஜெயிலுக்கு போன மாதிரி ஒரு அனுபவம் அனுபவிச்சார். அப்படிதான் நிறைய பேர் இருக்காரு. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மை சொல்ல மாட்டீங்க. சிறைச்சாலையில் இருக்கிறது போல ஒரு அனுபவம். நம்ம வால் போஸ்ட்லாம் அடிக்கும் போது மீட்டிங்ஸ்க்கெல்லாம் எப்படி அடிக்கிறோம்? இயேசு கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் கண்ணீரே. அது உண்மையா? சொல்லு, உண்மையா பொய்யா? பொய்யா உண்மை? ஆண்டவரோட ஸ்டைல் என்ன தெரியுமா? பிரச்சனையை மாற்றுறது கிடையாது, பிரச்சனையை மேற்கொள்ள உங்களை பலப்படுத்துகிறார். நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார். இதை நான் 2 நாளாவே வேற வேற விஷயமா உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பிரச்சனையை பார்த்து பயப்படவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹஸ்பண்டை பார்த்து இல்ல, பிரச்சனையை பார்த்து நீ பயப்படவே கூடாது. நீங்க பயப்படாம இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறது வெளிப்படும். ஹல்லேலூயா. நீங்க எதனால பயப்படாம இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார்ன்றதுனால நான் பயப்படாம. வேற ஒரு தைரியம் கிடையாது, கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால நான் பயப்படாம. யாக்கோபு என்னும் பூச்சியை, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாத, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உனக்கு துணையா இருக்கிறார், எனக்கு துணையா இருக்கு. வசனம் சொல்லுது பாருங்க. சோ நான் எதனால பயப்படாம இருக்கிறேன்னா, பிரச்சனையே இல்லாதனால கிடையாது. அக்கினியினூட நான் நடந்தாலும் நான் பயப்படாம இருக்கிறேன். ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற தேவன் நம்மளுக்கு. அவர் யாருங்க? பக்கத்துல பார்த்து, ஏன்னா சொல்லிட்டே இருக்கீங்க, இல்லைன்னா தூங்கிடுங்க. பக்கத்துல பலப்படுத்துகிற, பக்கத்துல எழுப்பி சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். தூங்குகிறவனுக்கு தூங்கா இரவுகளை கொடுக்கிறவரா இருக்கிறார். இங்க தூங்குனீங்கன்னா ராத்திரி உங்களுக்கு தூக்கமே வராதுன்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கு. இப்ப யாருமே தூங்குது, ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாம, இங்க வசனம் சொல்லுது பாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது. பிரச்சனை வேணும்னா வேண்டாமா? இந்த வெறி வந்துச்சுன்னா வாங்க, பிரச்சனை வந்து வச்சுக்கலாம், சொல்லாம வா 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 அடி வா வா. அந்த வெறி, அந்த வைராக்கியம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது, அக்கினியில நடக்கும் போது, அவர் பெரியவர், அவர் நல்லவர். நான் பிரசங்கத்துக்குள்ள போற முன்னாடி ஒரு என்கரேஜிங் வேர்ட் சொல்லணும்னு நினைச்சேன். அது ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, நான் சொல்றேன். ஆண்டவருக்கு ஒவ்வொரு தனி மனுஷனும் ரொம்ப முக்கியமானவன். ஆண்டவருக்கு ஒவ்வொரு தனி மனுஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். ஸ்கூல்ல உட்கார்ந்து ஒவ்வொரு தனி மனுஷனும் ரொம்ப. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு, நீங்க விட மாட்டோம், ஆண்டவருக்கு ஒவ்வொரு தனி மனுஷனும். சொல்லுங்க சொல்லுங்க, சிலர் சொல்லல, அம்மா சொல்லுங்க. ஆண்டவருக்கு, எல்லாரும் சொல்ற வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன். ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு ஒவ்வொரு தனி மனுஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவர் ஒருவனை அழைத்து போதுங்க. இப்ப நான் பேசணும்,
ஓகே, அவர் ஒருவனை அழைத்து பெரிய ஜாதியா மாற்ற, ஒருவனை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு என்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும், என்னை கொண்டு கர்த்தர் தேசத்தை சந்திக்கணும், என்னை கொண்டு என் குடும்பத்திற்கு மீட்பு உண்டாக்கணும்? எத்தனை பேர்? ஹalleluya. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 13வது வசனம். இது தனியா ஒரு பிரசங்கமாவே இருக்கும். ஆனா இங்கே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார் இந்த வார்த்தையை, நான் சொல்லிட்டு அந்த பிரசங்கம். 1 சாமுவேல் 7:13 பாருங்க. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய், சாமுவேல் ஒரு மனுஷன், அவருடைய நாளெல்லாம் கர்த்தருடைய கை ஒரு தேசத்திற்கே விரோதமா இருந்துச்சு. ஒரு மனுஷன் இருக்கிறதுனால, ஒரு சாமுவேல் உயிரோடு இருக்கிறதுனால, ஒரு பெலிஸ்த தேசத்திற்கு விரோதமாய் கர்த்தருடைய கை இருக்குது. அவன் இஸ்ரவேல் மேலே மேற்கொள்ள முடியாதபடிக்கு எத்தனை பேர் தாங்குறாங்க? எத்தனை பேர் மூலமா கர்த்தர் விடுதலை செய்கிறார்? எத்தனை பேர் மூலமா? அந்த ஒருத்தர் பேர் என்ன? தூங்க கூடாது. சரி, நீங்க யார் தூங்க? சும்மா சொல்றேன். எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது அவ்வளோ ஒரு வைராக்கியம் வந்துச்சு. ஒரு மனுஷன் மூலமா ஒரு தேசத்தை காப்பாத்துறாரு. அந்த தேசத்தை காப்பாத்துறதுக்கு இன்னும் ஒரு பெரிய தேசத்திற்கு விரோதமா ஒரு கை இருக்கு. ஒரு மனுஷன். நீங்க இவ்வளவு பேர் நம்ம இருக்கோம், நம்மளால ஒரு குடும்பத்தையே சொல்லுங்க அடுத்து முடியுதா? கணவர் லெஃப்ட் போனா நம்ம ரைட்டு போனா பிள்ளைங்க ஸ்ட்ரைட்டா போகுது. பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. அந்த ஆள் உயிரோடு இருக்கிறதுனால, சாமுவேலின் நாளெல்லாம் வா, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வேணுமா நான் கேட்கிறேன். என் பட்டணத்துக்காக நான் கேட்டுட்டு இருக்கேன். ஹalleluya. கோயம்புத்தூர் பட்டணத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். ஹalleluya. நான் இருக்கிற வரையும் இந்த கோயம்புத்தூருக்கு ஒரு அழிவு வரக்கூடாது, அங்கே ரட்சிப்பு உண்டாகணும், தேவனுடைய நாம மகிமைப்படணும். அப்படி ஒரு ஆள் எழுமணிங்கன்னா போதும் இன்னைக்கு. ஹalleluya. உங்க ஒரு ஆள் நிமித்தம் ஒரு தேசம், ஒரு ஊரு, ஒரு கூடங்களும் ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். He needs just one man. ஆண்டவர் சொல்றாரு, நான் பூமி எங்கும் தேடுறேன். எத்தனை பேர் தேடுறேன்? சொல்லுங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இவர் யாரையாவது தேடிட்டு போட்டோம். ஒருவனை தேடினேன், ஒருவனையும். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? ஒருவனையும் காணாம என்ன நமக்கு எல்லாம் என்ன வேலையா இருக்குது? சொல்லுங்க. குடும்ப பிரச்சனை, பிள்ளைங்களுக்காக வாழ்ற அம்மா அப்பா கை தூக்குங்க. பிள்ளைகளுக்காக அப்படின்னு சென்டிமெண்டா அவங்க கை தூக்குங்க. எல்லாருமா? நான் கிடையாது. அதனாலதான் பிள்ளைகளுக்காக அப்படின்றவங்க கை தூக்குங்க. என்ன பொய் சொல்றீங்க? நான் இதுல இருக்கிற ஒரு மாயை எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும். உங்க மேல தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஹalleluya. பிள்ளைகளுக்காக அப்படின்னு. உங்களுக்கு 25 வயசுல ஒரு குழந்தை பிறகுது. எத்தனை வயசுல சொல்லுங்க? நீங்க சொல்றீங்க, இனிமேல் நான் பிள்ளைக்காக வாயை வைத்தி கட்டி என் பிள்ளைக்காக. சரி, இதவே கேட்டு இந்த புள்ள வளருது. 153 வந்த மாதிரி படகு கொள்ளாமல் வந்துட்டு. வெரி குட், வெரி குட். சின்ன பிள்ளைங்க முன்னாடி வாங்கம்மா. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. தொடர்ந்து பேசினாலே நம்ம ஆளுங்க மறந்துடுவாங்க. இதுல விட்டு விட்டு பேசி ரொம்ப சந்தோஷம். வெல்கம். சரி, சத்தமா ஒரு ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹalleluya. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹalleluya. ஆமென், ஆமென்.
பேரு நீங்க சொல்லுங்க. பெர்னட்டை அவர் தேடுறாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க உங்க பேரு. அவர் யாரை தேடுறாரு? உங்க பேர் என்ன? நீங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இவங்க சொல்லுவாங்க ஜெபாவை இயேசு தேடுறாருன்னு சொல்லுவாங்க. நீங்க 1 2 3 ஆண்டவர் பெர்னட்டை தேடுறாரு. சொல்லுங்க. எங்க காணாம போயிட்டீங்க? சொல்ல அவர் தேடிட்டு இருக்கிறாரு. ஒருவனையும் காணவில்லையா? எல்லாம் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். 25 வயசுல உங்களுக்கு குழந்தை பிறக்குது, பிள்ளைக்காக அப்படின்னு அந்த டயலாக் அது தலையோட சரியா. அடுத்த 25 வருஷத்துல அந்த பிள்ளை ஒரு பிள்ளை பெற்றது. அது சொல்லுது இனி என் பிள்ளைக்காக. அந்த பிள்ளைக்கு அதுக்கு 25 வயசு ஆகுது, அது ஒரு பிள்ளை பெற்றது. இப்ப சொல்லுது என் பிள்ளைக்காக. கடைசியில் யாருக்காகவும் வாழல, ஆண்டவருக்காக சுத்தம். அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ண தெரியும்? உங்க சொத்தை உடனே 2ஆ பிரிச்சு கொண்டு போயிட்டு டாடா காந்தி போயிடும். எத்தனை பேர் பிள்ளைக்கு சொத்து எழுதி வச்சுட்டீங்க? சாகும் போதுதான் கொடுக்கணும், இடையில கொடுக்கவே கூடாது. உண்மையே சொல்றேன். காலையில கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது அம்மா அப்பாட்ட வந்து எவ்வளவு போடுவேன்னு கேட்கறாங்க. இப்பவே பிள்ளைகள் கல்யாணத்துக்கு முன்னாடியே எவ்வளவு போடுவேன், அக்காவுக்கு எவ்வளவு போட்டேன், எனக்கு எவ்வளவு போட்டேன், அக்காவுக்கு 2 கொட்டி கொடுத்தேன், உனக்கு 2 அப்பு கொடுத்தேன், இப்படி கேட்கறாங்களாம். ஆனா என் மனைவி குறித்து நான் உங்களுக்கு சொல்லியா, உங்களுக்கு கொஞ்சமாவது உரைக்கும் பாருங்க. என் மனைவியோட அப்பா அம்மா கிட்ட ஒரே ஒரு இடம் இருக்குது. அவங்க அக்கா வந்து நல்ல பணக்காரங்களா வசதியா ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையில்லை எந்த சொத்தும், அவ்வளோ வசதியா இருக்கு. என் ஒய்ஃப் எங்களுக்குன்னு ஒன்றும் கிடையாது. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஆண்டவரை நம்பி ஓடிட்டு இருக்கோம். ஆனால் என் ஒய்ஃப் அவங்க அம்மா அப்பாட்ட சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. அம்மா இந்த இடத்த அதை விற்ற ஒரு 50 லட்சம் என்னமோ வரும், இந்த ஒன்று தான் இருக்குது அவங்களுக்கு. அப்பா சொன்னா இந்த இடத்த விற்று நீங்களே வச்சுக்கோங்க, ஓகே? நீங்கள் உங்கள் வயசான காலத்தில் நீங்கள் இதை அவங்களுக்கு ரொம்ப நாடுகள் சுற்றி பார்க்க பிடிக்குது இப்போ அவங்களுக்கு. ஸோ ஆஸ்திரேலியா போயிட்டு வந்துட்டாங்க, திருப்பி எங்கேயாவது போனோம்னா நீங்கள் இதை வச்சு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, எங்களுக்கு நீங்கள் கொடுக்கவே வேண்டாம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பொண்ணை இங்கே பார்த்துருக்கீங்களா? புத்தியுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யாருன்னா இல்லை, நான் தான். அது அந்த கேள்வி பதில் வந்துருச்சு. உண்மையை சொல்றேன், சீரியஸா நான் சொன்னேன். சோ புத்தியுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிறோம் வெளியேற பெற்றதா இருக்கு. அப்படி யாராவது கேட்டாங்கன்னா என் அட்ரஸ் கொடுத்து, சரிங்களா? உண்மையா நான் வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கு. நான் 2.5 வருஷம் ஊழியத்துக்கு போறேன். ஒரு நாள் கூட எவ்வளவு காணிக்க கேட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட. தொடர்ந்து 2.5 வருஷம் போறேன். அதுக்கு முன்னாடி அப்பப்போ போவேன், பெரிய சபைகளுக்கு போறேன், சின்ன சபைகளுக்கு போறேன். ஒரு நாள் கூட என் ஒய்ஃப் வந்து எவ்வளவு காணிக்க கொடுத்தாங்கன்னு கேட்டதே கிடையாது. அதனால தான் அவ எனக்கு ஒய்ஃபா இருக்கிற. பண ஆவி குடிச்சா நமக்கு செட் ஆகாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர், நான் ஆண்டவர்கிட்ட தான் சொன்னேன், நான் இருக்கேன்ப்பா உங்களுக்கு, நான் இருக்கேன் உங்களுக்கு, எங்க தேடி போயிட்டு இருக்கிறீங்க? இங்க இருக்கிற நான் கோயம்புத்தூர். கர்த்தருக்கான வைராக்கியம் உள்ள ஊழியக்காரர்கள் ஒரு விசுவாசிய கர்த்தர் தேடி கொண்டு. அப்படி ஒரு ஆள் கிடைச்சிட்டா ஆண்டவர் அலங்கரிச்சிருவார். ஏன்னா நீங்க சாலமோனை போல அரிதானதை கேட்குறீங்க, அப்போ கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். கேளாததை தேவனுக்கு பிரியமானதை மட்டும் நீங்க செஞ்சு பழகிட்டீங்கன்னா அந்த ஒரு மனுஷன் நீங்க தான், அந்த ஒரு சாமுவேல் நீங்க தான், அந்த ஒரு மோசே நீங்க தான். உண்மையை சொல்றேன், அந்த ஒரு நபரா கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் நான் விரும்புகிறேன். நீங்க அப்படி எழுமணும் தேவனுக்காக. ஹல்லேலூயா. பணம் எல்லாம் ஒரு பெருசு ஒரு விஷயமே இல்லைங்க, கர்த்தர் தான் நமக்கு பெருசு. அவரை விட்டு தூரம் பண்ணதான் அழுகணும். அவரை விட்டு ஜெபம் பண்ணாத இருந்ததுக்காக யாரும் அழுது இருக்கீங்களா? என்னால ஜெபம் பண்ணவே முடியலங்க அப்படின்னு யாராவது அழுது இருக்கீங்களா? தேம்பி ஒருத்தர் இல்லையா? அதெல்லாம் பழகி போச்சு பாஸ்டர், இப்ப ரொம்ப 10 வருஷம் ஆச்சு. ஜெபம் பண்ணாம இருந்ததுக்காக யாராவது கவலையாவது பட்டிருக்கீங்களா? 1, 1.5, 4, 7 அதெல்லாம் வரணுங்க.
ஜெபம் பண்ண தேவனோடு ஐக்கியம் இல்லைன்னா அந்த வேதனை வரணும். இப்படி வச்சு சொல்லுங்க, சொல்லுங்க, இப்படி வைங்க எல்லாரும். ஹலோ பெனட், சொல்லுங்க உங்க பேரை சொல்லுங்க. ஏதாவது இருக்குதா உள்ள? இத்தனை வருஷம் ஜெபம் பண்ண உங்களுக்கு ஒரு கவலை வரலையா? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன வேலை உனக்கு? உங்களை கேட்டதுக்கு போல என்ன கேட்டுக்கிறீங்க? கர்த்தருக்கு ஏற்ற அந்த பக்தி வைராக்கியம் எங்கே? நான் தேவனானால் எனக்குரிய கனம் எங்கே? கர்த்தர் கேட்கிறாரு. ஒரு மனுஷன் போதும் ஆண்டவருக்கு. ஓடங்களுக்கு அப்படி திருப்பி போட்டு அந்த ஒருவனை தேடிதான் ஆண்டவர் என்னை நீங்க அனுப்பியிருக்கிறார். அந்த ஒருவனை ஆண்டவரை நீங்க எழுப்பவும் போற. ஹல்லேலூயா, சந்தோஷம். அந்த ஒருவனை கர்த்தரை நீ எழுப்ப போற. அவருடைய முத்திரை இன்னைக்கு அந்த மனுஷன் மேல விழ போகுது. ஹல்லேலூயா. அந்த கல்லறை, அவர் அடைத்து வைத்திருக்கிற கல்லறை இன்றைக்கு திறக்க போகுது. இயேசு கிறிஸ்து வாசல்ல நின்று நீ வெளியே வா, நான் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்ல போகிறார். உங்களை பிடித்து வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரிசுத்தாவின் வல்லமை அதை அழித்து அந்த சீர்கேட்டை எல்லாம் முறித்து சீர்படுத்துகிறவராய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு தேவை. அவன் பயப்படாதவனா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். யார் பயப்படாம இருப்பா? நான் இது முதல் நாளோட கண்டினியூவேஷன், அப்படி மூன்றாவது பிரசங்கமா இது போகுது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் வேற ஒரு பிரசங்கம் பண்ணேன் காலையில். இன்னைக்கு தான் காலையில. ஸோ சனிக்கிழமை காலையில, சனிக்கிழமை சாயந்தரம், இன்றைக்கு அது தொடர் பிரசங்கமா இருக்கு. புதுசா நிறைய பேர் வந்துருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன். என்ன ஆண்டவர் என்னோட கூட பேசினது சொல்லிடுறேன். கர்த்தரை துதிக்கிறது பாட்டுல மட்டும் கிடையாது, வாழ்க்கையில அப்படி சொன்னான். ஸோ வார்த்தையில் மட்டுமல்ல, வாழ்க்கை கர்த்தரை துதிக்கும் போது தேவனுடைய மகிமை பெரிதா இருக்கு. ஸோ வாயில மட்டும் பாடி அவரை ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவருக்கு உள்ளம் வெளியே எல்லாமே நிர்வாணமா இருக்கான். காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுது. அவருடைய பார்வைக்கு எல்லாமே தெரியும். சோ நம்ம வாயினாலே கர்த்தரை துதித்து உதடினாலே கர்த்தரை கனம் பண்ணி இருதயத்தில் அவருக்கு தூரமா இருந்தா அவரை அது வேதனைப்படுத்தும். சோ வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கிறது எப்படின்னு நான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னேன். சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னேன். வாழ்க்கையில எப்படி கர்த்தரை துதிக்கிறது அப்படின்னா, ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொன்னேன். எங்க அப்பாவுக்கு கொரோனா வந்தப்போ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சாட்சி, நீங்க தூங்கினவங்க இருக்கிறீங்க. நான் சொல்லும் போது எங்க அப்பாவுக்கு கொரோனா வந்தப்போ 62,000 இருந்துச்சு. டெய்லி 50,000 கட்டணும்னு சொன்னாங்க. அப்போ நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம், ஜிஹெச் கொண்டு போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா அங்கதானே ஃப்ரீயா பண்றாங்க. ஆனா அப்பா ஜிஹெச்சுக்கு போனா மொத்தமா அங்க போயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஜிஹெச்ல. ஆனா எனக்கு ஒரு வைராக்கியம், அம்மாவுக்கு ஒரு வைராக்கியம், மனுஷங்கிட்ட போய் காசு வாங்க கூடாது. இப்ப வாழ்க்கை தேவனை துதிக்க போகுது. நான் அக்கினியோட நடந்தாலும் அது என்னை பட்சிக்காது. வேதம் அப்படிதான் சொல்லுது. நான் தண்ணீர்களை கடக்கும் போது அவைகளின் மேல் புரடுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நான் தண்ணீர்ல போக வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? இருக்கு. அக்கினியில போக வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? இருக்குங்களா இல்லைங்களா? சொல்றது கூட பயமாகுது இல்லையா? வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை இருக்கு. உண்மைதான். நிறைய போராட்டங்கள் இருக்கு, பாடுகள் இருக்கு. நாங்க முடிவு பண்ணோம், மனுஷன் கடனை காசை வாங்கக்கூடாது. நான் நைட்டு ஆண்டவர்னு சொல்றேன், எங்க அப்பா செத்து போனாலும் பரவாயில்ல, நான் ஒரு மனுஷன் போய் காசு கேட்டு வைத்தியம் பார்க்கவே மாட்டேன். நான் ஒன்னு ஆண்டவர்கிட்ட சொன்னேன்னா அது செய்வேன்னு சொல்லி ஆண்டவருக்கே தெரியும். ஏன்னா என்னால செய்ய முடியறத நானும் சொல்ல போறேன். எனக்கு எங்க அப்பா வேணும். ஆனா என் தேவனுடைய நாமத்தை இழிவுபடுத்தி நான் எங்க அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்கணும். இது வாழ்க்கையில கர்த்தரை ஆராதிக்குது. வந்து பாட்டு பாடி 1 மணி நேரம் பாடுறது எல்லாரும் பாடலாம். ஆனா வாழ்க்கையில இந்த சூழ்நிலை வரும்போது நீங்க கர்த்தரை துதிக்கணும்னா நீங்க பயப்படாம இருக்கணும். எங்க அப்பாவுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 4 நாள் டைம் கொடுத்தாங்க. எங்க பாஸ்டர்மா, பெரிய பாஸ்டர்மா சொன்னாங்க, நல்ல ஹாஸ்பிட்டல்ல போடு, முடிஞ்சது செய்யறோம். நாங்க நல்ல ஹாஸ்பிட்டல்ல போட்டோம். 14 நாள்ல 4.25 லட்சம் செலவாச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, ஜனங்கள் எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சு. நாங்க யார்கிட்டையும் கேட்கல,
எங்க பாஸ்டர்மா ஒரு 90,000 கொடுத்தாங்க. ஜனங்கள் எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு திருப்தி கேட்கல, எல்லாம் அவங்களாவே அனுப்புறாங்க. ட்ரீட்மெண்ட்ல முடிச்சு வீட்டுக்கு வரும்போது எங்க அப்பா கிட்ட இருந்த 62க்கு மேல ஒரு 1000 2000 வந்து 63 64,000 மீதியா இருந்துச்சு. 4.25 லட்சமும் கர்த்தர் சந்தித்தார் 2 வாரத்துல. ஹalleluya ஹalleluya. இப்படி எத்தனையோ சாட்சிகள் இருக்கு. எங்க அப்பாவை தூக்கி பலிபீடத்துல வச்சாச்சு. இவரை வேணா எடுத்துட்டு போங்க, ஆனா உங்க நாமம் மகிமை தான் எனக்கு முக்கியம். என் வாழ்க்கையில உங்களை மகிமைப்படுத்த நம்ம என்ன நினைப்போம், இது சரி, இது மன்னிச்சுவாரு, நம்ம அடுத்த தடவை நல்லா செஞ்சிருவோம். திருப்பி அடுத்த பிரச்சனை வரும்போது திருப்பி இதையும் ஆண்டவர் மன்னிச்சுவாரு, அடுத்த தடவை பார்த்துக்குவோம். இப்படியே போய் 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 கர்த்தருடைய நாமத்தின் மகிமை தாமதமாய் கொண்டே இருக்கு உங்க வாழ்க்கையில். அதனாலதான் உங்களுக்கு விடுதலை இன்னும் பார்க்க முடியல, ஆசீர்வாதத்தை நிறைய பேர்னால பார்க்க முடியல. ஏன்னா சின்ன சின்ன டெஸ்ட் சோதனை வரும்போது நம்ம தோத்துட்டே இருக்கிறோம். நெக்ஸ்ட் டைம், there is always a next time சொல்லிட்டு அடுத்த தடவை பார்ப்போம், அடுத்த தடவை பார்ப்போம். இந்த தடவை நீங்க தேர்ச்சி பெற்றுட்டீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை இனி ஒரு மனுஷனும் தடையே பண்ண முடியாது. அப்படிதான் ஆண்டவர் செட் பண்றாரு, அப்படிதான் நடத்துறாரு. ஸோ இதுக்கு பயம் வந்துடுது. அப்ப யார் பயப்படாம இருப்பான்னு நேற்று பார்த்தோம். ஒரு விஷயத்தை பார்த்தோம், யார் பயப்படாம இருப்பா அப்படின்னா சத்தியத்தை பார்க்கிற கண்களுடையவர்கள் பயப்படாம இருப்பாங்க. நான் அந்த எலிசாவுடைய சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு விஷயம் பார்த்தோம். எலிசாவை கொலை செய்யும்படி பிடிக்கும்படி சீரியா நாட்டு ராணுவம், ஒரு பெரிய தேசமே வருது, தேசத்தின் ராணுவம் வருது. அப்போ வேலைக்காரன் வெளியே போய் பார்க்கிறான், காலங்காத்தால எல்லாம் ராணுவ வீரர்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா உள்ள ஓடி போய் சொல்றாரு, ஐயா நம்ம என்ன செய்வோம்? வெளியே போய் பார்த்துட்டு வர ஆள் என்ன சொல்றாரு, என்ன பயம் வந்துச்சு. ஆனா உள்ள இருந்து தேவ சமூகத்துல இருந்த எலிசா சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், நீ பயப்படாது. ஆக்சுவலா எலிசாவை தான் பிடிக்க வந்திருக்கிறாங்க. எலிசா சொல்றாரு, நீ பயப்படாது, அவர்களோடு. அப்ப பார்வையில வித்தியாசம் இருக்கு பாருங்க. அவங்க பயப்பட மாட்டாங்க. ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய பக்கத்துல எழுப்பி சொல்லுங்க, ஆவிக்குரிய. உன் கண்ணு ரெடி ஆகுது சொல்லுங்க, உன் கண்ணு ரெடி ஆகுது, உன் கண்ணு திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமம். சொல்லுங்க, கட்டளை கொடுங்க, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆவிக்குரிய பார்வை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. மாம்ச கண்கள் அடைக்கப்பட்டு போகட்டும். அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மாம்ச கண்ல பார்க்காதீங்க, ஆவியின் கண்ல பாருங்க. மாம்ச கண்கள்ல பார்க்கும்போது பயம் வரும். நான் இன்னொரு சாட்சி சொன்னேன், எங்க அம்மாவுக்கு கேன்சர் 4th B ஸ்டேஜ், 3 மாசம் தான் டைம் சொன்னாங்க. இன்னைக்கு 18 வருஷம் ஆச்சு, உயிரோடு இருக்கிறாங்க. என்ன விஷயம்? அவங்க சொன்னதை நம்பாம கர்த்தருடைய வார்த்தையை நம்பினதுனால. அவங்க சொன்னாங்க 3 மாசத்துல செத்து போயிடுவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எடுக்காட்டி செத்து போயிடுவாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, இது நீங்க சொல்ற ரிப்போர்ட். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் தழும்புகளாலே நான் சுகமாக இருக்கிறேன். ஹalleluya ஹalleluya. நம்பவே மாட்டாங்க. எங்க அம்மா 2012 டாக்டர்கிட்ட செக்கப்பும் போறது இல்லை நாங்க. ஏன்னா ஆண்டவர் பேசிட்டாரு, நான் சுகப்படுத்தி இருக்கிறேன்னு சொன்னதுனால அதை நம்பி. அப்ப பயம் எப்ப போகுது பாருங்க. பார்வையில வித்தியாசம். ஒரு பிரச்சனையை நீங்க பார்க்கும் போது அது ஒரு ஆவிக்குரியவன் பார்க்கிற மாதிரி பார்க்கணும். பார்வையில வித்தியாசம். ஒரு பாஸ்டர் சர்ச்சு கட்ட முடியல அப்படின்னா என்ன பண்றான், சர்ச்சு கட்டணும். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்றாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு சொல்லிடுறேன், நான் கூரை போட்டு ஆராதிக்கிறேன், எனக்கு என்ன வேணும், டெரஸ் போடணும், அதுக்கு ஏதாவது அனுப்புங்க. நான் சொன்ன, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்தது இல்லை, என் நம்பர் எப்படி எடுத்து கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், நான் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கலையே பாஸ்டர், அலட்சியத்தை போய் கேளுங்க, நானே அவர்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கிறேன். இனி என்ன ஆயிருதுன்னா, ஒரு மனுஷனை நம்புற அளவுக்கு கர்த்தரை நம்ம நம்புறது இல்லை. ஏன்னா பயம், நடக்காம போயிருமோ, கட்டாம போயிருமோ. தேவனை அறிகிற அறிவு பயத்தை புறம்பேற்றுள்ளது. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் இந்த வசனத்தை எல்லாம் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன்
இன்னார் என்று இங்கேதான் இருக்கு. நீங்க உற்சாகமான நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். சரி, யாருக்கு நீங்க ஆராதிக்கிற தேவன் சொல்லுங்க? சர்வ வல்லவர். அப்புறம் வேற ஏதாவது அவர் யாருன்னு சொல்லுங்க? ஏசப்பாவா? இல்லாதவைகளை இருக்கிறத போல அழைக்கிறவர், ஒன்றும் இல்லாமையில் சர்வத்தையும் உண்டாக்குகிறவர். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க பயப்பட மாட்டீங்க. வழி இல்லாத இடத்தில் வழி உண்டு பண்ணுகிறவர், செங்கடலில் வெட்டாந்தரை காணப்பட செய்கிறவர், எகிப்து முழுவதும் வாதை வரும். கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலி அந்த இஸ்ரவேல் ஜனம் இருக்கிற இடத்துல இருக்கு பாருங்க. பேனு கூட வரல உள்ள, பேனு கூட வரல. இனி இந்த மண்டையில இருந்து அந்த மண்டைக்கு போயிருது. பேனு பக்கத்துல படுத்தாலே நாளைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேனி கூட தெரியுது. அங்க எதுவும் பேனி எல்லாம் போடல. அங்க தேவ பிரசன்னம் பாதுகாப்பாரு. எகிப்துக்கு வந்த ஒரு பாதையும் எங்க வரலையா? இஸ்ரவேலுக்கு. ஆதிக்குரிய இஸ்ரவேலர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க. சரி, நீங்க தூக்க வேண்டாம். ஒருத்தன் தூக்குனா போதும். இன்னைக்கு ஒருத்தருக்காக தான் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன். கர்த்தர் ஒருத்தரை இந்த குளத்துல எழுப்பணும். அந்த ஒருவனை வச்சு உங்க மண்டையில நல்லா கொட்டணும். அப்படி ஆசீர்வதிச்சு தூங்குறீங்களா? இன்னைக்கு யாருமே தூங்கல பாஸ்கர். கடைசி நாள் பாத்தீங்களா? தம்பி பாவம் என்ன பேசணும் பேசிட்டு போட்டோம், நம்ம கண்ணை முடிச்சு கேட்போம் அப்படின்னு பரிதாபத்துல தூங்காம இருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ஹல்லேலூயா. யார் பயப்படாம இருப்பா? கண்கள் ஆவிக்குரிய கண்களோட. இரண்டாவது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4வது அதிகாரம். இதை முடிச்சுட்டு நம்ம ஜெபிக்கணும். மேல நீங்க நல்லா ஜெபிக்க போறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4:8 13 வரை. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறார் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரை மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். 2வது அதிகாரம் 14வது வசனம் படிங்க. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். 36 படிங்க. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அது. இது வேற லெவல்ல ஒரு வசனம். ஏன் கேளுங்க. இந்த பேதுரு இயேசுவை மறுதலித்தவர் மட்டுமல்ல, சபித்தவர். என்ன சொல்லி சபிச்சாருன்னு பைபிள் இல்ல. சபிக்கவும் தொடங்கினார். யார? ஏசப்பா கூடயே இருந்து நல்ல பண்ணும் மீனும் தின்னு போட்டு என்ன பண்றாரு? இப்போ அவரை சபிக்கிறார். ஏன்னா இவருக்கு இப்ப பயம். என்ன பயம்? உயிர் மேல பயம். அப்போ நீ இயேசுவோடு இருந்ததும் தானேன்னு சொல்லும் போது இல்லை என்று சொல்லி 3 முறை மறுத்த கதை உங்களுக்கு தெரியும். மறுதலிக்கிறாரு. ஆனா ஒரு நாள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர் பெற்ற உடனே, என்ன பெற்ற உடனே? சத்தமா சொல்லுங்க.
எல்லாரும் சொல்லுங்க. சபைக்குள்ள இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இன்னும் சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற உடனே இயேசுதான் ஆண்டவரும் கிறிஸ்துவும் என்று தைரியமா பிரசங்கிக்க போயிட்டார். இப்ப இந்த இயேசுவை எதனால கொலை செய்யறாங்கன்னா, இவர் தேவன் என்று தன்னை சொன்னதினாலே, மெசியா என்று சொன்னதினாலே, கிறிஸ்து நான் தான், நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த கிறிஸ்து நான் தான் சொன்னதுனால இயேசுவை கொலை செய்தார்கள். இப்ப இவர் இந்த இயேசுதான் நீ கொலை செஞ்ச பாரு, நீ சிலுவையில் அறைந்த அந்த இயேசுதான் கிறிஸ்து, அவர் தான் ஆண்டவர் சொல்லும் போது இவர்களையும் என்ன செய்வார்கள்? இப்போ கொலை செய்வார்கள். ஆனா பயம் இப்ப போயிடுச்சு. முன்னாடி பயம் இருந்துச்சு, இப்போ பயம் இல்ல. வித்தியாசம் என்ன தெரியுங்களா? முன்னாடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்ல, இப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவர்கள் தைரியமாய் பிரசங்கம் பண்ணாங்க. சத்தமா சொல்லுங்க, தைரியமாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தைரியமா இருக்கு. நம்ம அடிச்சே சொல்லுங்க, தைரியமா இருக்கு. தூங்குனாங்கன்னா அடிங்க, தைரியமா இருக்கு சொல்லுங்க, தைரியமா இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லு, தைரியமா இரு, இயேசு உன்னோடு கூட இருக்கிறார், நீ பயப்படாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தைரியமா இருக்கணும்னா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்குது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எத்தனை பேர் இயேசுவுக்காக சாகிறதுக்கு ரெடியா இருக்கீங்க? கை தூக்குங்க. பாஸ்டர் போட்டோ எடுங்க, கை தூக்குங்க. பாட்டி, உங்களுக்கு தெரியும் நான் சீக்கிரமா போக போறேன், இயேசுவுக்காக போய்க்கிறேன் இல்லையா? சூப்பர். அந்த பாட்டிக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? கையை அவ்வளவுதான் வருது, அதுல தூக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் தேர்வு. தன் ஜீவனையும் பொருட்படுத்தாம, தன் குடும்பத்தையும் பொருட்படுத்தாம அதெல்லாம் செய்வார், நடத்துவார். ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, கர்த்தருக்காக நிற்கிற ஒருவனை கர்த்தர் தேடுகிறார். இப்ப நிறைய பேருக்கு நிம்மதி என்னன்னா, அப்பா ஒருத்தனை தான் தேர்தலா இருக்கும், நம்மளை இல்லைன்றீங்க. பயங்கரமா நான் உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணேன். அபிஷேகம் இருந்தா பயம் இருக்காது. ஆனா நிறைய பேருக்கு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே பயப்படுவாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. விடுதலை, இந்த ரகசியத்தை சொல்லித்தரேன். ஒரு விஷயத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா, இப்ப பயத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா வேதம் 3 விஷயத்தை சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கே. இந்த 3மே ஒன்னு சேர்ந்து விடுதலை ஒரு மனுஷனை பண்ணும்போது அந்த மனுஷன் பரிபூர்ண விடுதலை அடைகிறான். நிறைய பேர் அந்நிய பாஷையும் பேசுவாங்க, கெட்ட வார்த்தையும் அப்படி இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? நாம தான் அது. நமக்கு அந்நிய பாஷையும் வரும், அந்நிய பாஷையும் வரும். அப்ப ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, இப்போ நிரம்பி வழிகிற பாத்திரம் எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் சொல்லி கொடுத்தாரு. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி நீங்க நிரப்புறீங்க அப்படின்னா, அந்த தண்ணி டீயை நிரப்புறீங்கன்னா நிரம்பி இருக்கு டீ. அப்போ இந்த பாத்திரத்துக்குள்ள டீயும் இருக்கு, பாத்திரமும் தெரியுது. இப்ப வெளியில பார்த்தா பாத்திரம் தெரியுமா தெரியாதா? உங்க உள்ள இருக்கிற டீ தெரியுமா தெரியாதா? ஆனா அதே நிரம்பி வளைஞ்சிச்சுன்னு வைங்க, அந்த பாத்திரம் மறைஞ்சிடும். ஆமாவா இல்லையா? அந்த பாத்திரம் மறைஞ்சு போயிடும். இப்ப தேவன் நிரம்பி வழிகிற அனுபவம் இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். நிரம்பி வழிகிற அனுபவம் உள்ளவங்க தங்கள் சுயத்தை சாகடித்து இருப்பார்கள். சுயம் வெளியே தெரியாது. இந்த பாத்திரம் எப்படி அந்த தண்ணியில நிரம்பி வழியும் போது உள்ள இருக்கிற பாத்திரம் என்னன்னு தெரியாதது போல, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் போது பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிப்படுவாரே ஒழிய, நீங்க பார்க்கிற பார்வையில, நீங்க பேசுற பேச்சுல, உங்க நடத்தையில பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிப்படுவார் ஒழிய மாம்சம் வெளிப்படாது. ஏன்னா நீங்க எப்படி இருக்கீங்கன்னா நிரம்பி, அது ரொம்ப கஷ்டம். நிரம்பி வழிகிற அனுபவத்துக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு எனக்கு தெரிஞ்சு மேஜரான 2 விஷயத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க பெற்றுக்கொள்றீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, உங்களுக்கு உள்ள ஊற்றுகிறார். வசனம் அப்படிதான் இருக்கு, ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஊற்றுகிறார். 2வது, அதாவது உன்னத அனுபவம் என்னன்னா, உங்களுக்கு உள்ள இருந்து ஜீவ நதி புறப்படும்.
இது அடுத்த லெவல்ல போறது. ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னா எனக்குள்ள பரிசுத்த ஆவியை ஆண்டவர் ஊற்றுறது. கடைசி உச்சக்கட்ட லெவல் என்னன்னா எனக்குள்ள இருந்து ஜீவ நதி சொல்லுங்க புறப்படும். பைபிள்ல இருக்குது, உங்களுக்குள்ள இருந்து ஜீவ நதிகள் புறப்படும். இதுதான் நிரம்பி வழிகிற அனுபவம். இப்படி கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சாபத்துக்கு உங்ககிட்ட வேலை கிடையாது. பில்லி சூனியம் உங்ககிட்ட பலிக்காது. ஏன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உள்ளவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறபடியால் எந்த சிறைச்சாலை அஸ்திவாரம் சங்கிலிகள் எந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் எதுவுமே நம்மை தொட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் பாதுகாவலராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார். நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் எத்தனை பேருக்கு அவசியமானது? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மட்டும் ஆசைப்பட்டதான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? இதுவரை எனக்கு இல்ல, எனக்கு ஆசை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறணும். சூப்பர் சூப்பர். கொஞ்சம் பேர் கை தூக்கி எனக்கு இருக்கு ஏற்கனவே, இன்னும் பலப்படணும், இன்னும் அதிகமா அந்த அபிஷேகம் வேணும். ஹல்லேலூயா. அவன் தைரியமா இருக்கும், உயிரை கூட கொடுப்பான் ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக கர்த்தருக்காக கர்த்தருக்காக. ஒரு மனுஷன் ஒரு எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை கொடுப்பீங்க ஆண்டவருக்கு? சர்ச்சுக்கு வந்தோமா போனோமான்னு இருப்போம் பாஸ்டர். நல்லா கவனிங்க எல்லாரும். கிறிஸ்தவர் அல்லாத நிறைய மதங்கள் இருக்கு, ஆமாவே இல்லையா? அவங்களாம் கடவுளை எப்படி கும்பிடுவாங்க? இதுதான் கடவுள், நீங்க இதுதான் கடவுள், போயிட்டே சாமி சொல்லுங்க, என்ன நல்லா பார்த்துக்கோ. அடுத்த லைன், என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கோ, என் பிள்ளைய ஓஹோன்னு வச்சுக்கோ, பக்கத்து வீட்டுக்காரன் போகணும், நாங்க மட்டும் சொல்லுங்க, நீங்க சொல்றதுதான் சொல்லிட்டு. எங்க பிசினஸ் சூப்பரா போகணும், எங்க சொந்த வீடு, இப்படிதான் கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் இருக்கு. கிறிஸ்தவத்துல இப்படி வேலை செய்யாது. ஆனா இதே தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். கடவுளே ஏசப்பா தாழ்ந்தா போடுப்பா. இல்லைங்க, அப்படி இல்லைங்க. நீங்க அவருக்குள் நிலைத்திருந்தால் உங்களுக்கு சோறு தானா வரும், போஷாக்கு கிடைக்கும். எப்படி தம்பி தானா வரும்னா அதெல்லாம் வரும், எப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் அவனிலும் அவன் என்னிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இன்னைக்கு கனியை தேடி எங்கெங்கயோ போறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கனி கொடுப்பான். நம்ம கவனம் எங்க இருக்கணும்? அவருடைய உறவில் இருக்கணும்ன்றாரு. இன்னைக்கு காலையில சொன்னது போல என் ஆத்துமா தேவன் மேலேயே தாகமா இருக்கு. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துவாரா இல்லைங்களா? போஷிப்பாரா இல்லைங்களா? ஆனா உங்க கவனம், உங்க போக்கஸ் வந்து அந்த உலக காரியமா இருக்கவே கூடாது. இதெல்லாம் நடக்கணும், ஓகே நடக்கும், எல்லாம் நடக்கும், சாப்பிடுவோம் சமைப்போம், ஆனா அதுதான் கவனமா இருக்கு. புரியுதா நான் சொல்றது? நிறைய பேருக்கு பணக்காரன் ஆகணும்னு ஒரு வெறி இருக்கும். அவங்க எந்த வேலை செய்தாலும் அந்த குறிக்கோளை விடவே மாட்டாங்க. 28 வயசுக்குள்ள ஒரு கோடி சேர்த்து அந்த கோல் செட் பண்ணிட்டாங்கன்னா அதற்கு நேராய் எல்லா தூங்க கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த மாதிரி தான் நான் சொல்றேன், தேவ உறவு உங்களுக்கு முக்கியமா இருக்கு, தேவ ராஜ்யம் உங்களுக்கு முக்கியமா இருக்கு. ராஜ்யத்தையும் நீதியும் தேடுனீங்கன்னா மற்றதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கூட கொடுப்பார். கூட கொடுக்கிறது மேல உங்க கவனம் வேண்டாம். அது பிசாசுடைய தந்திரம். அது ஊழியமா இருந்தாலும் சரி, சர்ச்சை கட்டுறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர், என் வைஃப் ஆண்டவர்கிட்ட கேட்டாலாம், இப்ப பயங்கரமா ஜபம் பண்றாங்களா, ஆண்டவர் நிறைய பேசுறாரு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் பிரேயர்ல உட்கார்றோம்.
ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், என்னப்பா நான் உங்களை இன்னும் நேசிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நான் இவ்வளோ டைம் கொடுக்குறேன், ஜெபிக்கிறேன், உங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன், இன்னும் என்ன பண்ணணும்? அவ்வளோ பிடிக்கும் என் ஒய்ஃபுக்கு ஆண்டவர், அப்படி நேசிக்கிறது. இப்போ என்ன வேணும்னா ஆண்டவர் சொன்னாரா, நீ வேணும்னு கேட்டார். அதான் நான் தான் இருக்கிறேனேப்பா. இல்லை, நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரியமா அதை செய்யல. இல்லை, நீ கொடுக்கறது மட்டும் இல்லை, நீயே எனக்கு வேணும்னா உன் ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரம் அப்படின்னா எதை கேட்கிறாருன்னா என் ஃபோக்கஸை கேட்கிறாரு. என்னுடைய ராத்திரி தூங்க விடாம ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னவா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு தெரியுமா? அது நானா இருக்கணும்னு, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கணும்னு விரும்புறாரு. ஆனா நம்ம எது தூங்க விட மாட்டேங்குதுன்னா அந்த உலக காரியங்கள், பிரச்சனைகள். நான் முதல் நாளே சொல்லி கொடுத்தேன், இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன சொல்லி கொடுத்தேன். பிரச்சனையா பார்க்கறது தான் பிரச்சனை, பிரச்சனை அல்ல. சொல்லுங்க, பிரச்சனையா பார்க்கறது தான் பிரச்சனை, ஸ்பீடா சொல்லுங்க. பிரச்சனையா பார்க்கறது தான் பிரச்சனை. டங் ட்விஸ்டர் உங்களுக்கு. சொல்லுங்க, பிரச்சனையா பார்க்கறது தான் பிரச்சனை அல்ல. சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய். யாரு சின்ன பிள்ளைங்க யாரும் சொன்னீங்க 100 ரூபாய் ஒரு தரம். யார் சொல்றீங்க? நீங்க 100 ரூபாய் காணும், நான் வந்து எடுத்துட்டு வரேன். சொல்லுங்க, பிரச்சனையை கடைசி ஒரு முறை சொல்லி தரேன். 15 வயசுக்குள்ள யாரோ சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய். பிரச்சனையா பார்க்கறது தான் பிரச்சனை அல்ல. மேடம் நீங்க 100 ரூபாய் 2 தரம். அப்புறம் 100 ரூபாய் வராது. நல்ல எல்லாருக்கும் மண்டையில ஏறணும். பிரச்சனையா பார்க்கறது தான் பிரச்சனை, ஆனா பிரச்சனை இல்லை. நல்ல கை தட்டுங்க. பாரு, 100 ரூபாய் அந்த சொன்னதுக்கே 100 ரூபாய் ஆச்சு. பிரச்சனை முடிஞ்சு, எனக்கு பிரச்சனை முடிஞ்சு. அதுக்குன்னே வச்சிருப்பேன் 100 ரூபாய். சில 100 ரூபாய் எல்லாம் ஒரு இடத்துல தெரியாம 500 ரூபாய் சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டாங்க, போச்சு 500 ரூபாய். அதுல இருந்து நான் போறதே இல்லை 500 ரூபாய்க்கு. வேற ஒரு விஷயம், அது ஆழமான விஷயம், கரெக்டா சொல்லிட்டாங்க அந்த சிஸ்டர். சொன்ன கொடுத்தா நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க, அந்த சொன்னதுக்கே 100 ரூபாய் பாப்பா. அதை வாழ்ந்தீங்கன்னா எவ்வளவு கொடுப்பாரு? ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் நீதியும் தேடுனா மற்றதெல்லாம் கூட அங்க அதுல கடைசியா சொல்றாரு, நாளைய தினத்தை குறிச்சு நீங்க பக்கத்துல எழுப்புங்க, பக்கத்துல எழுப்பு சொல்லுங்க, நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்பட வேண்டாம். நாளைய தினம் தன்னுடைய வேலை குறித்து கவலைப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? உங்களுக்கு வந்து டிசம்பர் 25ஆம் தேதி 2027 அடுத்த வருஷம் சொந்த வீடு உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா அந்த டிசம்பர் 25ஆம் தேதி தான் கவலைப்படணுமா, நீங்க இல்லையா? அந்த நாள் தன்னுடையவைகளை குறித்து கவலைப்படும், நீங்க நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் காலங்களை தன் கரத்தில் வைத்திருக்கிறார், அதினத்தின் காலத்தில் நேர்த்தியா செய்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் காலங்களுக்கு கட்டளையிடுகிறார். என் பிள்ளைக்கு கொண்டு போய் கொடு, என் பிள்ளைக்கு இதை செய்ய நாட்களுக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தர் சகலவற்றையும் நேர்த்தியாய் அதினத்தின் காலத்தில் செய்கிறவரையாக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நான் இனி கவலைப்பட மாட்டேன், நான் இனி பயப்பட மாட்டேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது, ஆவியின் பார்வை இருக்கிறது, தேவனை அறிவு இருக்கிறது. ஹல்லேலூயா. பயப்படவே கூடாது. இன்னைக்கு அபிஷேகத்துக்கு ஜெபிக்க போறோம் டைம்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் அபிஷேகம் விரும்புறீங்க? நீங்க எழுப்பி நில்லுங்க. ஆண்டவர் அனுமதி கொடுத்தா உங்க தலையில கை வைக்கிறதுக்கு, நான் வருவேன் ஜெபிக்கிறதுக்கு. சின்ன பிள்ளைங்க அப்படி போயிருங்க.